Hi friends, welcome back to TENKASI Vetri Ias Academy. Today class, in this video, we are going to discuss about the lesson in 6th standard term 3 unit 3 chemistry in everyday life. Before that, நம்ம channel first time பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க, உங்க friends-க்கு share பண்ணுங்க. Class குள்ள move on ஆகலாம். So lesson name என்ன? Chemistry in everyday life. So இந்த lessonல நம்ம brief-ஆ எதை பத்தி discuss பண்ண போறோம்னா the importance of science in everyday life and understand the preparation of soaps and detergents and know about the kinds of fertilizers and its uses and know about the uses of cement, gypsum, Epsom and plaster and uses of phenols and adhesives in our day-to-day life. So now moving on to introduction. So we have already studied earlier about the physical changes and chemical changes. Now we can identify which one is a physical change and which one is a chemical change. For example, breaking a stick into 2 pieces is considered as a physical change. Burning a paper is considered as a chemical change. When you cut a paper into both are still paper pieces, but once you burn it, there is no longer the paper, only some ashes and smokes are left. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பேப்பர் எடுத்து நீங்க ரெண்டா கட் பண்ணும்போது அது இயற்பியல் மாற்றம்னு சொல்றாங்க. ஏன்னா கட் பண்ணதுக்கு அப்புறமா அது பேப்பரா தான் இருக்கு. பட் அந்த பேப்பர் வந்து நீங்க burn பண்றீங்க, அதாவது எரிக்கிறீங்க அப்படின்னா எரிச்சதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பேப்பரா இருக்குமானா இருக்காது. அந்த ashes சில வந்து அந்த ashும் என்னன்னு தான் கிடைக்கும், கொஞ்சம் புகையும் தான் நமக்கு மிச்சமா கிடைக்குது. Chemical change results in the change of a substance. So வேதியியல் மாற்றம் என்னது பண்ணு ஒரு பொருளோட மொத்த இதையே மாத்தி ஒரு புதிய பொருளை வந்து உருவாக்குது. In physical change, only the shape, size or volume changes. The state of the matter may also change from liquid to gas or from liquid to solid. However, the substance remains chemically as it is. So இயற்பியல் ரீதியா ஒரு மாற்றம் ஏற்படும் போது அது அந்த பொருளோட வடிவத்திலேயோ அளவுலையோ இல்ல வால்யூம்லயோ தான் சேஞ்சஸ் ஏற்படும். அதே மாதிரி அந்த பருப்பொருள் வந்து ஒன்னு நீர்மத்துல இருந்து வாயுவாவோ இல்ல வாயுல இருந்து நீர்மமாவோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த பொருளோட இயற்பியல் தன்மை என்ன பண்ணாது, கெமிக்கலி அதுல வந்து எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. Let us do the following experiment. So ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சின்னதாக செஞ்சு பார்த்துருப்பாங்க. ஒரு டர்மரிக் பவுடர் பிஞ்ச் ஆஃப், அதாவது பிஞ்ச்னா என்னன்னா ரொம்ப சின்ன அளவு ஒரு டர்மரிக் பவுடர் எடுத்துட்டு வாட்டர் கூட ஆட் பண்ணுங்க. அப்போ வாட்டர் என்ன கலர்ல டர்ன் ஆகும், எல்லோ கலர்ல டர்ன் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெமிஸ்ட் ஐடென்டிஃபை டர்மரிக் பவுடர் as a natural indicator. ஸோ வேதியியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேச்சுரல் இண்டிகேட்டர்னா இயற்கை நிறங்காட்டி. ஓகேவா? ஸோ டர்மரிக் பவுடர்னா என்ன, மஞ்சள் தூள், வீட்டில் மஞ்சள் பொடி பார்த்துருப்போம்ல, அதுதான் டர்மரிக் பவுடர். ஸோ அதை வந்து இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்றாங்க. The change in color indicates that the material is either acid or base. ஸோ இது மூலியமா நம்ம ஒரு லிக்விடை எடுத்துட்டு அது வந்து அமிலத்தன்மை வாய்ந்ததா இல்லை பேஸ்னா காரத்தன்மை வாய்ந்ததான்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். We use chemical changes in various forms in our daily life. So நம்ம ரெகுலர் லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல வேதியியல் மாற்றங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. Chemistry is a branch of science which deals with the study of particles around us. So வேதியியல் அப்படின்றது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பருப்பொருள்களோட அமைப்புகள் அதை பத்தின ஃபுல்லா படிக்கிறதா என்னது வேதியியல்னு சொல்றாங்க. The beauty of chemistry is that it explains the properties of a basic components of a particles such as atoms and molecules and the effects of their combination. So chemistry பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பருப்பொருள்களோட அடிப்படை துகள் என்னது, அணுக்கள், அதான் ஆட்டம்னு சொல்லுவாங்க. மாலிகூல்ஸ்னா மூலக்கூறுகள். இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுது. We can consider all the particles around us as a chemicals. So நம்ம சுத்தி இருக்க எல்லா பருப்பொருளையுமே நம்ம ஒரு கெமிக்கல் வேதிப்பொருளா வந்து நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியும். For example, the water H2O we drink is the combination of hydrogen and oxygen. நம்ம நார்மலா குடிக்கிற தண்ணி கூட என்னதுதான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த ஒரு காம்பினேஷன் தான். The salt NaCl we use in our kitchen is a combination of chemicals sodium and chlorine. நம்ம என்ன பண்றோம், வீட்ல சமையலுக்கு சாதாரண உப்பு யூஸ் பண்றோம்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா சோடியம் குளோரைடுன்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே என்னதான் சோடியம் குளோரைன் அப்படின்ற ரெண்டு கெமிக்கல் சேர்ந்து தான் உருவாகுது. ஈவன் இன் our body is made up of a lot of chemical particles. ஸோ நம்ம மனித உடம்பு கூட எதாலானதான் நிறைய வேதிப்பொருள்களால அமைஞ்சதுதான். We could prepare a soft idli as a result of a chemical change named fermentation takes place in a idli batter. ஸோ அதாவது இட்லி மாவு நம்ம தயாரிப்போம், அப்போ என்னன்னா ஒரு பாக்டீரியாக்கள்னால ஃபெர்மெண்டேஷன்னா நொதித்தல் நடைபெறுது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா இட்லி மாவு வந்து சாஃப்ட் ஆகி அந்த இட்லி சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்குது. During a fermentation the idli batter undergoes a chemical change by a bacteria. ஸோ இந்த நொதித்தல் நடக்கும்போது ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த எது மூலமா நடக்குது, பாக்டீரியா மூலமா தான் நடந்து அந்த இட்லி பேட்டர் அந்த இட்லி மாவை வந்து புளிக்க வச்சு நம்மளுக்கு அந்த இட்லி வந்து சாஃப்டா கிடைக்குது, ஹெல்ப் பண்ணுது. While cooking the food products undergo so many chemical changes. இப்போ நம்ம சமைக்கிறோம்ல, நம்ம சமைக்கும் போது ஒரு காயை வந்து நம்ம ஹீட் பண்ணி சமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அதனால தான் as a result there have a favorable changes in a color, flavor and taste in the food. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கனால தான் நம்ம சாப்பாடு வந்து பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. We can use chemical changes to produce a certain materials. For example, some of the objects such as soaps, fertilizer,
plastics and cement which we use in our daily life can be prepared by making chemical changes in some naturally occurring objects. So நம்ம daily lifeல யூஸ் பண்ற சோப்பு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், சிமெண்ட், இது எல்லாமே ஏதோ ஒரு பொருளோட வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி தான் நம்ம இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். We can study about the manufacturing process and usage of certain materials we use in our daily life such as soaps, fertilizers, cement, gypsum, Epsom, plaster of Paris, phenol and adhesives in this lesson. So இந்த லெசன்ல நம்ம நார்மலா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, அந்த ஃபர்டிலைசர்னா என்னது, பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றியெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா சிமெண்ட், ஜிப்சம் இந்த மாதிரியெல்லாம் இது எப்படி தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி, அதோட யூசேஜ், அது நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் பயன்படுதுன்றதை பார்க்க போகிறோம். adhesives என்னன்னா ஒட்டும் பொருள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். பாத்திங் சோப் அண்ட் வாஷிங் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் சோப்ஸ் which we use in our daily life. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சோப் என்னது, ஒன்று வந்து குளிக்கிற சோப் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வாஷிங் சோப், துணி துவைக்கிறதுக்கு உண்டான சோப் யூஸ் பண்ணுவோம். And using a washing powder to remove strong stains on the cloths. ஒருவேளை ரொம்ப அழுக்குள்ள துணியா இருந்தா நம்ம வந்து வாஷிங் பவுடர், சலவை தூளும் வந்து அந்த ஸ்டெயின்ஸ்னா என்னன்னா கரைன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு வாஷிங் பவுடரை யூஸ் பண்றோம். The detergent molecules have a two sides. One side water loving and other is a water hating. அதாவது டிடர்ஜென்ட் மாலிகூல்ஸை பொறுத்த வரைக்கும் மூலக்கூறுகள்ல, அந்த சோப்பு மூலக்கூறுகள்ல ரெண்டு சைடு இருக்குமா. ஒன்று வந்து என்னன்னா வாட்டர் லவ்விங், அதாவது நீரை விரும்பக்கூடிய ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து வாட்டர் ஹேட்டிங். வாட்டர் ஹேட்டிங் என்ன, நீரை வெறுக்கக்கூடியது. Water hating goes and joins with the dirt and oil in the cloth while the water loving joins with the water molecules. அந்த water loving என்ன பண்ணுதுன்னா நீர் மூலக்கூறு கூட சேருது, அதே சமயத்தில் அந்த வாட்டர் ஹேட் பண்ற மூலக்கூறு எதில் போய் ஜாயின் பண்ணுதுன்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த ஆயில், டர்ட்டிலாம் இருக்குல்ல, தூசெல்லாம் அதில் போய் ஜாயின் ஆகுது. When you agitate the cloth, the dirt is surrounded by many molecules and is taken away from the cloth. ஸோ இந்த டர்ட், அதாவது தூசுகள்லாம் என்ன பண்ணுது, ஒரே மாலிகுலாக ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணும்போது அந்த வேஸ்ட் நீரோட சேர்ந்து அது வந்து அந்த dirt, அந்த அழுக்கும் வந்து அந்த துணியில இருந்து போயிருது. The cloth becomes clean and the dirt surrounded by the detergent molecules float in the water making it dirty. So நம்ம அதுக்கப்புறம் அந்த அழுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நம்மளோட துணி வந்து க்ளீன் ஆயிருது. இன்னொன்று ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். When we cut onion, we get tears in the eyes with the irritation because of the presence of a chemical propane-diol S oxide in onion. This is easily volatile. அதாவது நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணீர் வருதுல, ஒரு மாதிரி கண்ணு எரிச்சல் வந்தானே கண்ணீர் வருது, அதுக்கு காரணமான ஒரு கெமிக்கல் பேர் என்னன்னா propane-diol S oxide. அது எதில் இருக்க, அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் தான் அதுக்கு காரணம். This is easily volatile அப்படின்னா, volatile என்னன்னா ஆவியாகக்கூடியது, ஈஸியாக ஆவியாகக்கூடியதாக இருக்குது அந்த கெமிக்கல். When we cut onion, some of the cells are damaged and this chemical comes out. So நம்ம வெங்காயத்தை வெட்டும்போது அதில் இருக்கக்கூடிய சில செல்கள் வந்து டேமேஜ் ஆகும்போது தான் என்ன ஆகுது, இந்த கெமிக்கல் வந்து வெளியே வருது. It becomes vapor and reach our eyes, result in irritation and tears in eyes. So அது ஈஸியாக volatile, ஆவியாகக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம கண்ணை போய் அடைஞ்சு உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தி நம்ம கண்ணில் இருந்து டியர்ஸ்னா கண்ணீர் வர வைக்குது. When we crush the onion, more cells will be damaged and more chemicals come out. சில நேரம் வெங்காயத்தை நம்ம நசுக்குவாங்கல்ல, அப்படி நசுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிகமான அளவு செல்கள் டேமேஜ் ஆகிறதுனால அதிகமான கெமிக்கல் வெளியே வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கண்ணு ரொம்ப எரிச்சல் வந்து கண்ணீர் கூடுதலாக வரும். நெக்ஸ்ட் different soaps பத்தி பார்த்துட்டு இருந்தோம்ல, different soaps for a different purposes are prepared with the various raw materials. ஸோ வெவ்வேறு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான சோப்புகளை என்ன பண்ணுறோம், அதுக்கான தனித்தனியான முறைகளை வச்சு நம்ம உருவாக்குறோம். நெக்ஸ்ட் ஒரு சோப்பை எப்படி ரெடி பண்ணலான்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது என்னென்னா 35 ml வாட்டர் எடுத்துக்கோங்க and 10 grams sodium hydroxide, 60 ml கோகோனட் ஆயில் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவர் ஒரு ஒர்க் ஏரியாவில் ஒரு ஓல்டு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அந்த 35 ml வாட்டரை ஒரு ஜாரில் எடுத்துட்டு அதில் 10 gram concentrated sodium hydroxide ஸ்லோவாக ஆட் பண்ணி அதை கூல் பண்ண வைக்கணும். தென் ஆட் 60 ml ஆஃப் கோகோனட் ஆயில். அடுத்து 60 ml தேங்காய் எண்ணெய் நம்ம அது கூட ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணி அதை ஸ்டிர் பண்ணுறதுனா கலக்கிறது, ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். pour that solution into a empty match box. அதுக்கப்புறம் போர்னா என்னன்னா ஊத்துறது, ஒரு empty match box தீப்பெட்டியில் அதை நம்ம ஊற்றணும் அப்படின்னா ஒரு குட்டி சோப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு கொடுத்துருப்பாங்க after getting dried. Next one, fertilizers. Apart from water, sunlight and air, certain nutrients are also needed for the growth of a plants. அதாவது தாவரங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது நீர், சூரிய ஒளி, காற்று. இதை தவிர சில நியூட்ரியன்ஸ், அதாவது சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We know that plants get their nutrients from the soil. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவரங்களுக்கு மண்ணிட்டிருந்து தான் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. நைட்ரஜன்,
phosphorus and potassium are the three important nutrients among the various nutrients needed the growth of a plants. So இப்போ ஒரு தாவரத்துக்கு தேவைப்படுற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் மூணு கொடுத்திருக்காங்க. NPK னு இண்டிகேட் பண்ணுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ் and potassium. These three are called as a principal nutrients. So இந்த மூணு என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல்னா முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் அப்படினு சொல்றாங்க. The table given below depicts the quantity of elements absorbed by the certain common plants. So சில plant தாவரங்களால மண்ணில இருந்து எவ்வளவு சத்துக்கள் எடுத்துக்க அப்படின்றது ஒரு டேபிள்ல கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராப் என்னன்னா ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா yield per hectareக்கு எவ்வளவு kgனா 2240 மொத்தமா அதுல வந்து நைட்ரஜன் எவ்வளவுனா 34, பாஸ்பரஸ் வந்து 22 and பொட்டாசியம் 67. அடுத்து கார்ன் எடுத்துட்டோம் அப்படினா கார்ன்னா என்னன்னா சோளம்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுல yield per hectare எவ்வளோ 2060. அதுல நைட்ரஜன் எவ்வளோ 36, பாஸ்பரஸ் 20 and பொட்டாசியம் 39. சுகர் கேன் நம்ம எல்லாருக்குமே தெரியல கரும்பு. ஸோ கரும்பு yield per hectare எவ்வளோ 67,200. நைட்ரஜன் அதுல வந்து 90, பாஸ்பரஸ் 17, பொட்டாசியம் 202. And next groundnutனா என்ன நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதோட yield per hectare எவ்வளோனா 1904, நைட்ரஜன் வந்து 78, பாஸ்பரஸ் 22 and potassium is 45. Fertilizers are organic or inorganic materials that we add to the soil to provide one or more nutrients to the soil. So அதாவது என்னன்னா நம்ம பயிர்களுக்கு தேவையான ஒன்று அல்லது அதுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறதுக்கு அந்த மண்ணில் நம்ம சேர்க்கக்கூடிய கரிம மற்றும் கனிம பொருட்களை என்னன்னு சொல்றாங்க fertilizers உரங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த fertilizers given to the plants can be classified into two. So இந்த fertilizer இந்த தாவரங்களுக்கு அளிக்கப்பட உரங்களை வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. They are organic and inorganic fertilizers. அதாவது கனிம உரங்கள் மற்றும் கரிம வகை உரங்கள் அப்படினு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னா என்னது கரிம உரங்கள் அப்படினு சொல்றாங்க. Fertilizers containing only plant or animal based materials or those synthesized by microorganisms are called organic fertilizers. அதாவது நுண்ணுயிரிகளால தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான உரங்களை தான் என்ன சொல்றாங்க கரிம உரங்கள் அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்றாங்க. These fertilizers can be prepared easily. So இந்த டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். This type of fertilizers are economical. Economicalனா நமக்கு பொருளாதார ரீதியா சிக்கனமானதாகவும் இருக்கு. For example, vermi compost and compost. Vermi compostனா மண்புழு உரம், compostனா தொழு உரம் ஓகேவா. Next type என்னது inorganic fertilizer. The fertilizers prepared by using a natural elements by making them undergo chemical changes in the factories are called inorganic fertilizers. அதாவது மண்ணில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனிம பொருள்களை வச்சு நம்ம ஃபேக்ட்ரிஸில் கெமிக்கல் வேதி மாற்றத்துக்கு உட்படுத்தி தயாரிக்கிற உரங்களை தான் என்ன சொல்கிறாங்க கனிம உரங்கள் அதாவது இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட் அண்ட் சூப்பர் ஃபாஸ்பேட். So the table given below lists the nutrients in inorganic fertilizer. Inorganic fertilizer எவ்வளவு இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. So first name of the fertilizer urea. அதுல நைட்ரஜன் வந்து 46%, பாஸ்பரஸும் பொட்டாசியமும் nil. சூப்பர் பாஸ்பேட்ல வரதுக்கு நைட்ரஜன் nil, பொட்டாசியமும் nil, பாஸ்பரஸ் வந்து 8 to 9% இருக்கு. அம்மோனியம் சல்ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் மட்டும் 21% இருக்கு. பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் nil. nilனா என்னன்னா 0 எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பொட்டாசியம் நைட்ரேட் நைட்ரஜன் வந்து 13%, பொட்டாசியம் 44%, பாஸ்பரஸ் வந்து nil. ஓகேவா. நெக்ஸ்ட் do you know கொடுத்திருக்காங்க பாருங்க earthworms take organic waste as a food and produce compost castings. earthwormsனா என்ன மண்புழுவை தான் earthwormsனு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா கழிவுகள் எல்லாத்தையுமே அது உணவாக எடுத்துக்கிட்டு அதை செரித்து வெளியேற்றுது ஓகேவா செரிமானம் அடைஞ்சு. ஸோ earthworms are known as a farmer's friend. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றாங்கன்னா மண்புழுவை உழவர்களோட ஃப்ரெண்டு நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. Because of the multitude of service they provide to improve the soil health and consequently plant health. ஏன்னா அந்த மண்புழு வந்து விவசாயத்துக்கு நிறைய வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது மண்ணோட வளர்ச்சிக்கும் அந்த தாவரங்களோட ஹெல்த்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் சிமெண்ட். In ancient period, the houses were constructed by using the mixture of lime, sand and wood. So ரொம்ப முன்னாடி காலத்துல வீடெல்லாம் எப்படி கட்டுவாங்கன்னா லைம்னா என்னன்னா சுண்ணாம்பு வச்சோ, சாண்ட்னா மணல், woodனா மரம் இதை வச்சு தான் கட்டிட்டு இருந்தாங்க. At present, the people are widely use the cement for construction of houses, dams and bridges. So இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் என்னதான் அதிகமாக யூஸ் பண்றாங்க சிமெண்ட்டை தான் வந்து வீடு கட்டுறதுக்கோ, பாலம் கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு டேம் அணை கட்டுறதுக்கோ பயன்படுத்துறாங்க. The cement is manufactured by crushing of naturally occurring minerals such as lime, clay, gypsum through milling process. ஸோ அதாவது நம்ம சிமெண்ட்டை தயாரிக்கிறது எப்படிலாம் தயாரிக்கிறோம் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், களிமண், ஜிப்சம் இதெல்லாம் கலந்து அரைச்சு தான் என்ன பண்ணுறோம் சிமெண்ட்டை வந்து நம்ம தயாரிக்கிறோம். சிமெண்ட் பிகம்ஸ் hardened when it is mixed with the water. ஸோ சிமெண்ட் கூட நீரை சேர்க்கும் போது என்ன பண்ணால் ஹார்டன்னா கட்டி ஆகுது. ஜிப்சம் plays a
very important role in controlling the rate of hardening of the cement. So gypsum இருக்குல அது வந்து என்ன பண்ணுதுன்னா சிமெண்டோட அந்த கெட்டிப்படுற டைமை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது, தாமதப்படுத்துது. During the cement manufacturing process, a small amount of gypsum is added at the final grinding process. So ஒரு சிமெண்ட் வந்து நம்ம தயாரிக்கும் போது கடைசியா கொஞ்சம் gypsum வந்து அந்த final grinding processல ஆட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா gypsum is added to control the setting of cement. So அந்த சீக்கிரமா கெட்டிப்படுத்துற நேரத்தை என்ன பண்ணுது, சிமெண்ட் வந்து தாமதப்படுத்துறனால அதை ஆட் பண்றாங்க. Do you know கொடுத்திருக்காங்க பாருங்க. In 1824, Joseph Aspdin invented Portland cement by burning finely ground chalk and clay in a kiln. Portland cement because it resembled the high quality building stones found in a Portland, England. ஓகேவா, அதாவது போர்ட்லாண்ட் எதுக்கு பேர் வந்துச்சுன்னா அது வந்து இந்த போர்ட்லாண்ட் அப்படின்ற இடத்துல கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு கல்லோட அந்த குவாலிட்டியை ரிசம்பிள், அதாவது ரிசம்பிள்னா என்னன்னா சேமா அத மாதிரியே ஒத்த தன்மை இருந்ததுனால அதை என்ன சொல்றாங்க போர்ட்லாண்ட் சிமெண்ட் அதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சவர் யாரு சிமெண்ட்டை 1824ல ஜோசப் ஆஸ்பிடின் அப்படின்றவர். Next, uses of cement. Cement is used as a mortar, concrete and reinforced cement concrete. So cements வந்து நமக்கு எந்தெந்த வகையில யூஸ் பண்ணுதுன்னா cement mortarனா காரைன்னு சொல்லுவாங்க, கான்கிரீட்னா கற்காரை, ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்னா வலுவூட்டப்பட்ட காரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிறைய டைப்ல நம்மளுக்கு சிமெண்ட் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைப் மார்ட்டர் பார்க்கலாம். மார்ட்டர் இஸ் a paste of cement and sand mixed with a water. அதாவது மார்ட்டர் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து தண்ணி கூட சிமெண்ட்டையும் மணலையும் சேர்க்கறது தான் என்னது மார்ட்டர்னு சொல்றாங்க. In houses, mortar is used to bind material building blocks for constructing walls, to apply coating over them and to lay a floor. ஸோ நம்ம இந்த இதே மார்ட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வீடு கட்டும்போது ஒரு செங்கல் மேலே வச்சு அதில் ஒரு பேஸ்ட் வைப்பாங்கல்ல, ஸோ அது மார்ட்டர் யூஸ் ஆகுது. ஸோ வால் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு சுவரில் அடுத்து கடைசியாக ஃபைனல் கோட்டிங் கொடுப்பாங்கல்ல அதுக்கும் கீழே வந்து ஃப்ளோர் லேயிங்க்கும் வந்து மார்ட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கான்கிரீட். கான்கிரீட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சிமெண்ட், சாண்ட் அண்ட் கிராவல். ஸோ கான்கிரீட் அப்படின்றது எதோட மிக்சர் தான், சிமெண்ட்டு, மணல், அதுக்கப்புறம் கிரேவல்னா என்னன்னா அந்த கற்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது சேர்ந்தது தான் என்னது ஜல்லிக்கற்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் கான்கிரீட்னு சொல்றாங்க. The concrete is used in the construction of buildings, bridges and dams. ஸோ நம்மளுக்கு தேவையான வீடு, பாலம், அந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு என்ன பயன்படுது, ஸோ இந்த கான்கிரீட் வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் reinforced cement concrete. Reinforced cement concrete is a composite material by mixing iron mesh with the cement. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெஷஸ் வித் அயான் மெஷஸ் இருக்குல்ல, இரும்பு வலைகளை வந்து அந்த நம்ம சிமெண்ட் கூட யூஸ் பண்ணுறதா என்னது reinforced cement concrete. This is very strong and firm. ஸோ இது எப்படி இருக்கும், ரொம்ப வலுவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்குது. It is used in the construction of dams, bridges, certain works in houses and construction of pillars. நம்ம வீட்டில் வந்து பில்லர் கட்டுவோம்ல, ஸோ அதுக்கு பிரிட்ஜஸ்க்கு டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் இது யூஸ் ஆகுது. Huge water tanks, water pipes and drainage are built with this. ஸோ பெரிய பெரிய வாட்டர் டேங்க், வாட்டர் பைப் எல்லாம் யூஸ் கட்டுறதுக்கும் என்ன பண்ணுறோம், இந்த reinforced cement concrete நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் சிமெண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் என்னது ஜிப்சம். ஜிப்சம் இஸ் a soft white or grey naturally available mineral. ஜிப்சம் அப்படின்றது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்டான மிருதுவான நிறமற்ற ஒரு கனிம பொருள் தான் என்னது gypsum அப்படின்றது. The chemical name of a gypsum is calcium sulfate dihydrate. ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க CaSO4 2H2O. ஸோ ஜிப்சத்தோட யூசஸ் பார்க்கலாம். இட்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபர்டிலைசர். ஸோ அது என்ன பண்ணுது, ஃபர்டிலைசர்னா உரமாக பயன்படுது. யூஸ்ட் இன் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சிமெண்ட், சிமெண்ட் தயாரிக்கிறதுல பயன்படுது. இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா பாரிஸ் அந்த தயாரிக்கிறதுக்கும் அது நம்மளுக்கு பயன்படுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எப்சம். எப்சம் சால்ட் இஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். The molecular formula of Epsom is MgSO4 7H2O. It offers a wide range of uses. ஸோ அது நிறைய விதத்தில் நம்மளுக்கு பயன்படுது. எப்சத்தோட யூசஸ் பார்க்கலாம். eases stress and relaxes the body. ஸோ நம்ம மருத்துவத்துறையில் நம்ம மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் இருக்குல்ல, ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த எப்சம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்ப்ஸ் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ மனுஷங்களோட தசை, மசில்ஸ்னா வந்து என்னது தசையும், நர்வ்ஸ்னா வந்து நரம்புகள். ஸோ நரம்புகளோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணுது. மெடிசன் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ஸோ தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. இம்ப்ரூவிங் பிளான் growth in agriculture. ஸோ விவசாயத்தில் தாவரங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த எப்சம் வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃபைன் ஒயிட் பவுடர், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது, CaSO4 half H2O. Known since ancient times, plaster of Paris is so called because of its preparation from the abundant gypsum found near Paris, capital of France. ஸோ இதுக்கு பாரிஸ் சாந்து அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸோட கேபிட்டலான பாரிஸில் அதிக அளவில் இந்த பாரிஸ் சாந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஜிப்சம் கிடைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து பாரிஸ் சாந்து அப்படின்னு வச்சாங்க. நெக்ஸ்ட்
plaster of Paris is prepared by heating gypsum where it gets partially dehydrated. So இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஜிப்சத்தை வந்து ஹீட் பண்ணி வெப்பப்படுத்தி அதுல இருந்து பார்ட்லி டிஹைட்ரேட் என்னது நீர் சத்து வந்து வெளியேறது டிஹைட்ரேட் ஆகுறது அப்படிதான் என்ன பண்றாங்க இந்த பாரிஸ் சாந்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசஸ் என்னன்னா இன் மேக்கிங் பிளாக் போர்ட் சாக்ஸ். ஸோ நம்ம வந்து கரும்பலகையில ஸ்கூல்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒயிட் சாக் அந்த எழுதுற ஒயிட் சாக் யூஸ் தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இன் சர்ஜரி ஃபார் செட்டிங் ஃப்ராக்சர்ட் போன்ஸ் சில அறுவை சிகிச்சையில எலும்பு முறிவு இருக்குல்ல அதை சரி செய்யறதுக்கு பயன்படுது. ஃபார் மேக்கிங் கேஸ்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ் டாய்ஸ் எக்ஸெட்ரா சில நேரங்களில் சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுது. இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஸோ கட்டுமான துறையில என்ன பண்ணுது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபீனால். Phenol, it is a chemical named as phenol. அது வந்து ஒரு கெமிக்கல் தான். Phenol is a carbolic acid of a organic compound. So phenol அப்படின்றது ஒரு கார்பாலிக் அமிலம் தான். அது ஆர்கானிக்னா என்னது கரிம அமிலம்னு சொல்றாங்க. It is necessary ingredient for preparing variety of phenol products. So நிறைய விதமான phenol தயாரிக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான இன்கிரிடியண்டா இருக்கு. The molecular formula of a phenol is C6H5OH. It is a weak acid. So இது வந்து என்னது கொஞ்சம் வீரியம் அந்த வலிமை குறைந்த ஆசிட்னா என்னது அமிலம். It is volatile. Volatileனா ஆல்ரெடி என்ன பார்த்தோம் ஈஸியா ஆவியாகக்கூடியது. White crystalline powder வெள்ளை கலர்ல இருக்க ஒரு crystalline powder மாதிரி இருக்கும். It is a colorless solution but changes into red in the presence of dust. இது நார்மலா வந்து ஒரு நிறமற்ற சொல்யூஷனா தான் இருக்கு. பட் அதுல டஸ்ட் ஏதாவது இருக்கு அப்படிங்கும்போது என்ன கலருக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகுது. It irritates when exposed on a human skin. So மனுஷங்களோட தோல்ல படும்போது இது வந்து என்னது எரிச்சல் ஊட்டுது. It is widely used for industrial purposes. So இது வந்து நிறைய தொழிற்சாலைகள தான் இத வந்து நம்ம பயன்படுத்துறோம். Phenol itself is used in a low concentrations in mouth washes and as a disinfectant in household cleaners. So low concentration அதாவது வலிமை குறைந்த அளவுடைய phenol வந்து நம்ம mouth washesனா வாய் கொப்பளிக்கிறதுக்காகவும் கிருமி நாசினியா வீட்ல வந்து ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். Phenol used as a surgical antiseptic since it kills microorganisms. So வந்து அறுவை சிகிச்சையில அந்த phenol வந்து நுண்ணுயிரிகள் ஆர்கானிசம்ஸை கொல்றதுனால என்ன பண்றாங்கன்னா ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் adhesives என்னன்னு பார்த்தோம் ஒட்டும் பொருட்கள் ஓகேவா. ஸோ தேர் இஸ் ஒரு செலோடைப் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா தேர் இஸ் அ பேஸ்ட் லைக் அ மெட்டீரியல் இன் ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் த செலோடைப். ஸோ அந்த செலோடைப்பை வந்து நம்ம எடுக்கும்போது அதோட ஒன் சைடில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒட்டக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்கும். the paste like substances is called adhesive. அந்த ஒட்டக்கூடிய ஒரு பொருள் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் என்னன்னா adhesive சொல்றாங்க. It is commonly known as a glue, mucilage or paste. ஸோ அது காமனாக நம்ம என்ன சொல்றோம் அந்த glue அந்த மாதிரியான பேரை வச்சு சொல்றோம். The substances apply to one surface or both the surfaces of two separate items that binds them together and resist their separation are called adhesives. அதாவது ஏதோ ஒரு பொருள் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல நம்ம தடவியோ இல்ல ரெண்டு வேற பொருளோட சர்ஃபேஸ்ல தடவி அதை ஒண்ணு ஒட்டும்போது அது பிரியாம அது தடுக்கிறது தான் என்னது adhesives ஒட்டும் பொருள்னு சொல்றாங்க. So types of adhesives வந்து நம்ம பார்க்கலாம். There are two kinds of adhesives. One is natural made from starch and another one is artificial made from chemicals. So ரெண்டு வகையான ஒட்டும் பொருட்கள் adhesives இருக்கு. ஒன்னு வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியது ஸ்டார்ச் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியலா நம்ம மேக் பண்றது. The one used in puncture shop is artificial adhesive. So அந்த டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அந்த பஞ்சர் பண்றோம்ல அது அந்த பஞ்சர் அந்த டயரை ஒட்டுறது வந்து என்னது ஆர்டிஃபிஷியலா உள்ளது. Artificial adhesives may be classified in a variety of way depending on their utilities. So செயற்கை முறையில் ஒட்டும் பொருள் வந்து என்னன்னா அது நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து நிறைய டைப்ல இருக்கு. There are forms of paste, liquid, film, pellets and tape. So அது வந்து நம்ம பயன்படுத்துற முறையை பொறுத்து நிறைய இந்த மாதிரி டைப்ல இருக்கு. It is used in various conditions such as a hot melt, reactive hot melt, thermosetting, pressure sensitive and contact. So final இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிருச்சு. So points to remember அப்படின்னு இது வரைக்கும் நம்ம இந்த லெசன்ல பார்த்தா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். First point, soaps are prepared by heating the mixture of olive oil, animal fat and concentrated sodium hydroxide solution. Next, fertilizer facilitates the growth of plants. Vermicompost has a high nutrient benefits and it is useful for sustaining the land fertility. So vermicompost என்னன்னு பார்த்தோம் மண்புழு உரம் பார்த்தோம்ல. So இது வந்து மண்ணோட அந்த fertility அந்த தன்மையை வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. Cement is manufactured by using a lime, clay and gypsum. Plaster of Paris is used to fix bone fractures and diluted phenol is used as a cleaner, disinfectant and mouthwash. Adhesives are the substances that are used to join two or more components together. So adhesives என்னது ரெண்டு அல்லது மேற்பட்ட பொருளை ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுக்கு பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.